நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்றார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இஸ்ரவேலின் சிறையிருப்பை பார்த்தார். அவர்கள் எகிப்தின் இடத்துல அடிமையாக்கப்பட்டிருந்தாங்க. ஆலோட்டியின் நிமித்தமாக அவர்கள் நெருக்கப்பட்டுக் கொண்டிருந்தாங்க. அவர்களின் கூக்குரலின் சத்தத்தை கேட்ட தேவன் அவளை விடுதலையாக்க வேண்டும் என்று மோசேயை தேர்ந்தெடுத்தார். பலவிதமான இன்னல்கள், பலவிதமான கஷ்டங்கள், இவை யாவற்றையும் சகித்து வனாந்திர பிரயாணத்தில் கர்த்தருடைய அதிசயங்களும் அற்புதங்களும் கண்டார்கள். ஆனாலும் இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக முறுமுறுத்துக் கொண்டே வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் அவர்கள் புலம்பிக் கொண்டிருந்தாங்க. மோசேக்கு விரோதமாகவும் கர்த்தருக்கு விரோதமாகவும் தங்களுடைய வார்த்தைகள் நிமித்தமாக அவர்கள் கர்த்தரை கோபப்படுத்தினார்கள். மோசே தன்னை தானே தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழுந்து கிடந்ததுனால பலவிதமான சூழ்நிலையிலே இந்த மக்கள் சங்காரம் செய்யாமல் காப்பாற்றப்பட்டார்கள். நியாயாதிபதிகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சிரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். விக்கிரகங்களை அவர் சேவிக்கிறவர்களாக மாறிவிட்டாங்க. இது எப்பன்னா, வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்குள்ள பிரவேசித்த இந்த ஜனங்கள் ஆண்டவரின் சொற்படி கேளாம ஆண்டவரை விட்டு அவர்கள் வழிவிலகி சென்றாங்க. ஆண்டவர் எச்சரிக்கிறார், வார்த்தையை சொல்லுகிறார், நியாயாதிபதிகளை ஏற்படுத்துகிறார். அவர்கள் இவர்களை நல்வழிப்படுத்தும். அவர்கள் இந்த வார்த்தைக்கு செவி சாய்க்கவில்லை. நலமான ஆலோசனை அவர்கள் புறம்பாக்கி அவர்கள் விக்கிரகங்களை தேடி ஓடிக்கொண்டிருந்தாங்க. அஸ்தரோத்துகளையும் பாகால்களையும் மற்ற வேறு தேவர்களையும் அவர்கள் வழிபட்டதினால தேவ கோபாக்கினை அந்த ஜனத்தின் மேலே எழும்பினது. மோசே காலத்தில் பொன் கன்றுக்குட்டையை செய்து அவர்கள் தேவனை விட்டு விலகி போனாங்க. ராஜாக்கின் காலத்தில் யெசபேல் ஆகாப் பாகாலை வழிபட்டு பாகாலுக்கு கோவிலை கட்டி தேவனை மறந்தார்கள். மனாசே விக்கிரகங்களை கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தை அசுசிப்பாக்கினான். வாக்களிக்கப்பட்ட தேசத்தில் நுழைந்த பிறகும் இந்த ஜனங்கள் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தியும் அவர்கள் விக்கிரகங்களுக்கு பின்னாக சென்றார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தரின் கோபாக்கினை வெளிப்பட்டது. நியாயாதிபதிகள் புத்தகம் 10:7 பார்க்கும்போது, அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டு, அவர்களை பெலிஸ்தர் கையிலும் அம்மோன் புத்திரர் கையிலும் விற்று போட்டார். அல்லேலூயா. கர்த்தரின் கோபம் அந்த நாளில் வெளிப்பட்டது. இதனால நடந்தது என்னன்னா, ஆண்டவர் அவர்களை எகிப்தின் கையில பெலிஸ்தரின் கையில அடிமையாக விற்று போட்டாங்க. மறுபடியும் எங்க தூங்கினாங்களோ அதே இடத்துக்கு இந்த ஜனங்கள் வந்து நிற்கிறாங்க. அப்படிதான் இஸ்ரவேலர்கள் தேவனை மறந்தார்கள், விக்கிரகத்தை நாடி தேடி ஓடினாங்க. ஆமென். ஆண்டவர் அந்த நாட்டில் பஞ்சத்தையும் வறட்சியோ யுத்த நாச மோசங்களையும் அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். ஆமென். நியாயாதிபதிகள் 10:10 பார்க்கப்படுது. அப்போது இஸ்ரவேலர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. இத்தனை கஷ்டங்க, இத்தனை நெருக்கங்க, ஆலோட்டிகள் நிமித்தமாக பிரச்சனை, அடிமைத்தனம் வந்த பிற்பாடு, கர்த்தரின் கோபாக்கினை வெளிப்பட்ட பிற்பாடு அவங்க மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க என்று வசனம் சொல்லுது. நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், இனி நான் உங்களை ரட்சிக்க போவதில்லை. நீங்க அந்நிய தேவர்களை வழிபட்டீங்களே, என்னிடமா கேட்பது ஏன்? உன்னை ரட்சிக்க மாட்டேன் ஆண்டவர் சொல்லிட்டார். நீங்கள் அந்த தேவனிடத்தில் முறையிடுங்கள், அவை ஆபத்தில் உங்களை ரட்சிக்கட்டும் என்றார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, பாவம் செய்தோம் ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று ஒரு விசை இறங்க ஆண்டவரே என்று அவங்க மனசாபட்டு ஆண்டவரிடத்தில் திரும்பினாங்க என்று பார்க்கிறோம். அவைகளை தங்களிடத்தில் விலக்கின போது கர்த்தருக்கு அவர்கள் ஆராதனை செய்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். 1 யோவான் 1:9 பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கின்றார். தகப்பனை உள்ளம் உருகிற உள்ளம், அது நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் உள்ளம். அல்லேலூயா. நாம் பாவம் செய்யும்போதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய நெருக்கத்தை மாற்றுகிறார். நமக்காக அடிக்கப்பட்ட தேவன் நமக்காக எதையும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கின்றார். பாவத்தை நீங்கள் மனத்தாழ்மை அறிக்கை செய்துவிட்டு மனம் திரும்பும் பொழுது தேவ கிருபை இரக்கம் உங்களை சுட்டுக் கொள்ளும்.